Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2 கிலோ வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி, சோம்பு எல்லாமே 2 கிராம் எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு 1/2 லிட்டர் கடலை எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் 800 கிராமும் தக்காளி 800 கிராமும் சேர்க்கணும். வெங்காயம் 800 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி தக்காளி ரேட்டு 120 ரூபான்னு மேலே போயிருக்கு. அதனால் 1/2 கிலோ தக்காளியும் 2 லெமனும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரேட்டு அதிகமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நூக்கல் 1, அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நூக்கல் மட்டும் 1 அண்ட் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொத்தமல்லி 1/2 கட்டும் அண்ட் புதினா சின்ன கட்டாக இருந்தால் 1 கட்டு, இல்லை பெரிய கட்டாக இருக்குன்னா அதையும் ஒரு 1/2 கட்டு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு தயிர் 400 ml போடணும். ஸோ 1/2 லிட்டர் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறப்ப 400 ml போட்டு மிச்சம் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வெறும் மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூனும் அண்ட் உப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மீல் மேக்கர் 200 கிராம் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெகுலராக குக் பண்ண யூஸ் பண்ணுற ஆஃப் பாயில் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இன்க்ரீடியன்ஸில் சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான். நான் ஒரு 10 ரூபா பாக்கெட் நெய், அதாவது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அது நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் கடலை எண்ணெயை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணதும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். போட்ட வெங்காயத்தை சும்மா ஒரு கிளறிட்டு இது பொன்னிறமாக வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கட்டுன்ட்டு நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்லாம் ஒன்று ஒன்றா சேர்ப்போம். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி அந்த எண்ணெயில் இந்த வெஜிடபிள்ஸை வதக்குங்க. நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ், இல்லை ரொம்ப ஃப்ளேம் ஸ்லோவாக இருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரையும் வதக்குங்க.
நம்ம இந்த போட்ட வெஜிடபிள்லாம் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டோன்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிப்போம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வந்து இதை நல்லா வந்து வதக்குங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அது வரையும் நல்லா வதக்குங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் இதுலேயே ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, தயிர் அண்ட் பச்சை மிளகா வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். தக்காளி கூடவே வந்து நான் எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே வந்து கல்லுப்பு போட்டோன்னா நல்லா வதங்கும் தக்காளி சீக்கிரமாக. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ நல்லா வந்து மேஷ் ஆகிடும் தக்காளி. நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து இதுவே போதுமானது. ஆல்ரெடி நம்ம வந்து 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள் பிரியாணிக்கு இதுக்கு மேலே சேர்க்காதீங்க, ரொம்ப காரமாயிரும். அப்புறம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரே ஒரு நிமிஷம் சும்மா தட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா இருக்கும், சூப்பரான ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கு நல்லா. இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் அளந்துக்கிட்டு நம்ம தண்ணியை தனியாக வந்து கொதிக்க வச்சுப்போம். எனக்கு வந்து கேஸ் ரொம்ப ஸ்லோவாக எரியுது, ஸோ அதனால் வந்து சுத்தண்ணி வந்து காய வச்சு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காய வச்ச சுடுதண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, பார்த்து மேலெல்லாம் ஊற்றிக்காமல் ஊற்றுங்க. நம்ம தண்ணியில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 லெமனை வந்து இதில் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டதும் ஒரு தட்டு போட்டு மூடி தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரையும் வந்து மூடி வைப்போம். ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த ஸ்டேஜில் வந்து இதில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம்.
மீல் மேக்கரை நம்ம வெஜிடபிள்ஸ் கூடயே வந்து சேர்த்து வதக்கியிருக்கணும். நான் வந்து ஏதோ மறந்துட்டேன். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூடயே வந்து வதக்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் போட்ட உடனே வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசியாக இருந்தால் வந்து இந்த மாதிரி ரொம்ப கலரக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அந்த மேலே இருக்கிற எண்ணெய்லாம் இல்லாமல் அந்த தண்ணியில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி லேசாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் வந்து இதை தட்டு போட்டு மூடிடுவோம். தண்ணியும் அரிசியும் வந்து ஒரு லெவலாக வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி பார்த்தீங்கன்னா இதோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே லெவலில் சமமாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இதை தம் போட்டுடலாம். அதாவது தம் போட்டுறோன்னா நம்ம கேஸில் செய்கிறோம் இல்லைங்களா, நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தட்டு மேலே எதனா வெயிட் வச்சுக்கோங்க. அதாவது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம கரண்டியில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து விட்டு பாருங்கள். அடியில் வந்து தண்ணி எதனா தெரியுதா பாருங்கள். தண்ணி எதுவும் இல்லை, சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மேலே இருக்கிற அரிசியெல்லாம் நல்லா அழகாக திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ வந்து மேலே கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட அந்த நம்ம திருப்பி போடுற அந்த சூட்டுக்கே வந்து சாஃப்ட் ஆயிரும். நம்ம தம் போடுற டைமை தவிர்த்து மறுபடியும் இன்னொரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா ரெஸ்ட் டைமில் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். பட் நமக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம அப்படியே எடுத்து பேக் பண்ணிட வேண்டியது தான். ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் தாத்தாவோட திவசம். ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது இந்த மாதிரி செஞ்சு தரலாம் அப்படின்றதுனால நாங்களே வீட்டிலே செஞ்சு வந்து பேக் பண்ணி தந்துட்டோம். 2 கிலோன்றது ஒரு 16 மெம்பர்ஸுக்கு வந்து தந்தோம் நாங்கள். நம்ம இது கூட வந்து தயிர் பச்சடியும் வந்து பேக் பண்ணி ஒருத்தருக்கும் வந்து தந்துட்டோம் தனித்தனியாக. வெஜிடபிள் பிரியாணி அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.